சிங்கர் ஜூனியர் 4 இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சது. அதில் டைட்டில் வின்னரப்பாக யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திவினேஷ் தான். அவர் மிகப்பெரிய அளவில் பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து பாடி மக்களுடைய மனதில் நீங்காதனை பிடிச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில் அவர் தான் இப்போ வின் பண்ணியும் இருக்கிறாரு. அதில் யோகஸ்ரீ அவர்கள் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நிறைய அரசியல் பண்ணி தான் இப்போ இவர் வந்திருக்காரோ அப்படின்னு சிலர் சொன்னாலும் கூட திவினேஷ் அவர்களுக்கு தான் அந்த வந்து சரியான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்களாம். இதையும் தாண்டி இப்போ அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்காராம். 10 லேக் வந்து இப்போ அவருக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து எனக்காவது வீடு இருக்குது, அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் அதையும் தாண்டி உணவு இல்லாமல் ஒரு வேளை கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வயதிலே ரொம்பவே தெளிவாக யோசிச்சுருந்துருக்கிறாரு. அதனால் திவினேஷ் அவர்களினுடைய பெற்றோர்களும் சேர்ந்து அவர் நினச்சதை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறாங்களாம். இந்த சின்ன வயதில் இப்படி ஒரு தெளிவான முடிவா அப்படின்னு எல்லோருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போய் இருக்கிறாங்க. ஏன்னா திவினேஷ் அவர்கள் ஆதரவற்றோர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரி உணவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதே போல் தன்னுடைய அப்பாவிற்கு ஒரு பால் வண்டி இல்லை ஒரு பால் கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்றதான் அவருடைய ஆசையாகவே இருந்திருக்கு. அதையுமே நிறைவேற்றிடுவார் சீக்கிரமே அப்படி எல்லோரும் சொல்லி வராங்க. எப்படி வந்து இப்போ இவர் பாடுறதுல ஆர்வம் காட்டுறாரு, அது போல் படிப்புலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது. நம்மளுடைய சார்பாகவும் திவினேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களினுடைய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 அன்று வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது மக்களிடையே. அதனால் எப்போ வரும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அதனுடைய வசூலுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்களாம். அதற்கு காரணம் என்டிஆர் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் அந்த டேட்டுக்கு தான் ரிலீஸ் ஆகுதான். அதனால் என்ன நடக்க போகுது, ஒருவேளை இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்ற மாதிரி எல்லோருமே ரொம்பவே யோசிச்சு வந்துட்டுருக்காங்களாம். வார் 2 திரைப்படம் தான் வெளியாக போகுது. அதனால் எப்படியாவது கூலி திரைப்படத்தினுடைய இன்கம் வந்து குறைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி வசூல் வந்து குறைஞ்சிருமோன்னு ரொம்பவே படக்குழுவினர் அச்சத்தில் இருக்கிறாங்களாம். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.